நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பா, இந்த மாங்கல்ய பட்டை எதுக்காக பூஜைக்கு வைக்கிறீங்க? அது காலங்காலமா இருந்துட்டு வர ஒரு வழக்கம். இது ஒரு பண்பாடு. மாங்கல்யப்பட்டு நெய்யற கலைஞனோட மனசு பவித்திரமா இருக்கணும். அப்பதான் அவர் நெய்யற மாங்கல்யப்பட்டும் பரிபூரணமா இருக்கும். பூஜையில வச்சதும் எல்லா தெய்வத்தோட ஆசீர்வாதமும் மாங்கல்யப்பட்டுக்கு கிடைக்கும். அதை கட்டிக்கிட்டு ஆரம்பிக்க போற பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நீ சின்ன பையன் இல்லையா? போக போக உனக்கு எல்லாமே புரியும். கண்டபடி எதையும் யோசிக்காம படுத்து தூங்குடா. ஏய், கொஞ்சம் சொல்லுடி, உன் பிளான் தான் என்ன? நான் சொல்றேன், நாம மறுபடியும் பாருக்கே போலாம். அதுதான் நல்லது. அட போடா, இப்பவே நீ ரொம்ப ஓவர் ஆயிட்ட. இதுக்கு மேல வேண்டாம். பின்ன என்னதான் பண்ணணும், நீயே சொல்லு. எனக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போகணும். சின்ன ஒரு ஆசை. எஸ், அத பண்ணியே ஆகணும். நம்ம போலாம். எங்க போனோம்? நம்ம மைனா வீட்டுக்கு தான். நீ என்ன வளர்ற? ஆமா, எனக்கு அவங்களோட ஹேண்ட்லூம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. அத தமிழ்ல என்ன சொல்வாங்க? தறி. எஸ், அதுல துணிய நெய்ஜா எப்படி இருக்கும்? நல்ல ஆசைதான், ஆனா நடுராத்திரி இல்லையா? உனக்கு பயமா இருந்தா நீ வர வேண்டாம். எனக்கா பயமா? நீ என்ன பார்த்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ மைனா வீட்டுக்கு போக முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன். எனக்கு டபுள் ஓகே, நாங்களும் ரெடி. ஒரு கண்டிஷன், நீங்க அங்க வந்து சத்தம் எல்லாம் போடக்கூடாது. நாம அங்க ரகசியமா போறோம். அவங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த மாங்கல்ய பட்டை எடுத்துட்டு வரோம். ஏய் ரூபி, எதுக்கு அது? அதெல்லாம் சொல்றேன், வண்டியில ஏறு. வாங்க வாங்க.
பாருங்க, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை பண்ணணும். நான் சொல்றது கேளுங்க. நீயும் இவனும் இந்த பக்கம் போங்க, நானும் பாபியும் அந்த பக்கம் போறோம். ஓகேவா? வாங்க வா. சீக்கிரம் வா. வா வா, சீக்கிரம் வா. அங்க பாரு. ₹5,00,000 மதிப்புள்ள மாங்கல்ய பட்டு. இதை நீ என்ன பண்ண போற? என்ன வேணாலும் பண்ணலாம். பேசாம இதை வித்துடலாம். எப்படியாச்சும் 4 லட்சம் கிடைக்கும்ல. ஆமா, இது வித்து வர காசுல தான் நான் வாழணும் பாரு. சரிதான், போடா. இதை என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்னு நீயே பாரு. நான்சி, இது புடி. இவ என்ன பண்றா? என்ன பண்ற? தெரியல. டேய், லைட்டர் குடு சீக்கிரம். இப்போ வீடியோ பிடிக்க போற? டேய், லைட்டர் குடுடா. அவளோட மாங்கல்யப்பட்டு. ஹாப்பி பர்த்டே மாங்கல்யப்பட்டு, ஹாப்பி பர்த்டே மாங்கல்யப்பட்டு.
இப்ப புரிஞ்சுதான் நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னு. என்னன்னு இதுதான் வேற என்ன கிளாப் பண்ணு. மாங்கல்ய பட்டு. ஐயோ அவங்க எழுதிட்டாங்க. சீக்கிரம் வா, வா, ஓடு 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 கடவுளே, என்னோட மாங்கல்ய பட்டு. மைனா, மைனா. மைனா, வா, வா. மைனா என்னாச்சு? மைனா, மைனா. அச்சுதன் குரல் மாதிரி இருக்கு. மைனா, மைனா, என்னோட மாங்கல்ய பட்டு. என்னாச்சு? மைனா, ஐயோ மாங்கல்ய பட்டு. ஐயோ மாங்கல்ய பட்டு எரியுது. என்னம்மா என்னாச்சு? ஐயோ மாங்கல்ய பட்டு. ஐயோ மாங்கல்ய பட்டு எரியுது. மாங்கல்ய பட்டு. கடவுளே, நான் என்ன தப்பு ஐயோ ஐயோ மைனா, மாங்கல்ய பட்டு. மைனா எரியுது. ஐயோ பட்டு. அச்சுதா 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 அச்சுதா. அப்பா எழுந்துங்கப்பா. அப்பா, என்னாச்சுடா உனக்கு? அக்கா அப்பாக்கு என்னாச்சு? அப்பா, கண்டுபிடிச்சு பாரு. அப்பா, கடைசியா என்னோட பெரிய ஆசை நிறைவேறிடுச்சு. இனி நான் நிம்மதியா போய் தூங்குவேன். இதுக்கு மேல வீட்டுக்கு போனா என் அப்பா என்ன கொன்னுடுவாரு. அப்படியா? அப்படின்னா அதையும் பாத்துடலாம். டேய், இன்னைக்கு நம்ம எல்லாரும் நான்சியோட வீட்டுக்கு தான் போறோம். எங்க போனாலும் பரவாயில்ல, எனக்கு 2 லார்ஜ் வேணும். அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்டா. பாபி, நீ சந்திரக்கு கால் பண்ணி நான்சியோட வீட்டுக்கு வர சொல்லிட்டு. சீக்கிரம். இப்போ அந்த மைனாவோட வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கும்? அப்பாவும் பொண்ணு குடும்பத்தோட சேர்ந்து இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க.
அப்பா செஞ்ச மாங்கல்யப்பட்டு கண்ணு முன்னாடியே எரியதை பார்த்து வந்த ஷாக்கு எல்லாமே சரியாயிடும். அச்சுதனுக்கு ஏற்கனவே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு, அதுதான் என் பயம். டேய் சதீஷே, தேவையில்லாம பேசி மைனாவை பயமுத்தாதடா. ஏய் சந்திரா, நான் சொல்றது உண்மைதான். பேசுனது போதும், வாய மூடு. நீ பயப்படாதம்மா, அப்பாக்கு ஒன்றும் இல்லை. எதுவா இருந்தாலும் நாங்க கூட இருந்து பாத்துக்கிறோம்மா. ம் சதீஷே, வா போலாம். என்ன மானிகா மேடம், காலையிலேயே வெளியில நிக்கிறீங்க? இன்னைக்கு டெக்ஸ்டைல்ஸ் போற வேலை இல்லையா? ராத்திரி முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்திட்டு இப்படி காலங்காத்தால வந்துட்டு இருக்கியே. நீ ஒரு பொண்ணுங்கிற ஞாபகம் உனக்கு இருக்கா? ஐயோ, ஆமா நான் பொண்ணு இல்ல. ஒட்டுச்சானவை. நேத்தெல்லாம் நீ எங்க இருந்த? நான்சியோட வீட்ல. நான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் மத்த விஷயங்களை சொல்றேன். நில்லு. நீ குடிச்சிருக்கியா? கொஞ்சமா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் குடிப்பண்ற விஷயம் இப்பதான் தெரியுமா என்ன? இல்ல இந்த காரணத்துக்காக நம்ம பல தடவை சண்டை போட்டிருக்கோம். இப்படி நீங்க பிரஷர் ஏத்திக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது வரைக்கும் நான் திருந்தல, இனிமே திருந்தவும் நினைக்கல. அதனால என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் என்ன பண்ணுவேன்னு நீ முடிவு பண்ணா போதுமா? நீ திருந்துவ. உன்னை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னையில இருந்து நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். நடந்தே ஆகணும். நான் உன்னை திருத்தியே காட்டுவேன். என்ன திருத்துற முயற்சியா? என்னைக்காவது இன்னையில இருந்து நான் உண்மையில பாசம் காட்டுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருக்கா? என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னா? ஓஹோ, பாசம் இருக்கா? நான் உன் மேல பாசம் காட்டாம வேற யார் மேல பாசம் காட்ட போறேன்? இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ரூபி, தயவு செஞ்சு என்ன நம்பு, என்ன புரிஞ்சுக்கோ. நான் உங்க 2 பேருக்காக மட்டும்தான் உயிரோடவே இருக்கேன். நீ என்ன ஒரு எதிரி போல பார்க்காத. என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஒரு விஷயம் சொல்லவா ரூபி? நீ இப்படி கெட்டு போறத பாக்குறதுக்கு என்னால முடியல. நீ இப்படி நடந்துக்கிறதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. நீங்க ரொம்ப நடிக்கிறது நிறுத்துங்க. ரூபி, ரூபி, நேத்து நீ போனதுல இருந்து நான் தூங்காம உனக்காக காத்துட்டு இருக்கேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. பல பேர் பல விஷயங்கள் சொல்லலாம். சில பேர் உன்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். எது உண்மைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் ரூபி. நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. என் டாடியை பத்தி தானே? ரூபி, அது வந்து என் டாடி என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறத நீங்க பொறாமப்படுறீங்க. அதனால தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. ரூபி, நான் இது வரைக்கும் ஒரு அம்மாவோட உண்மையான அன்பா உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதே இல்ல. அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அம்மாவோட வேலை அட்வைஸ் பண்றது, திட்டுறது மட்டும் இல்ல, பாசம் காட்டவும் தெரியணும். நீங்க என் மேல வைக்காத அன்ப என் டாடி என் மேல வச்சிருக்காரு. அதை இப்ப கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? கடைசியா நான் உடைஞ்சு போய் நிக்கிறத நீங்க பாக்கணும். நான் நாசமாகறத பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். உண்மையிலேயே நீங்க தான் என்னோட அம்மாவா? இப்போவாவது உண்மையை சொல்லுங்க. உண்மையிலே நீங்க தானே பெத்தீங்களா? ரூபி, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. வெறுப்பு மட்டும் இல்ல உங்க மேல. வேண்டாம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. ரூபி, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? இனிமே என் பின்னாடி வந்து என்ன தொல்லை பண்ணாதீங்க. இந்த சாப்பிடுறா.
இந்தா இந்தா சாப்பிடு. இந்தா. என்ன பாட்டி, மைனா இன்னும் கால் பண்ணலையா? இல்லப்பா, ஒரு விவரமும் தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். நீ கொஞ்சம் என் கூட வரணும். இந்த சின்ன பையனை கூட்டிக்கிட்டு நான் எப்படிப்பா போவேன்? அதுக்கு என்ன பாட்டி, நானும் கூட வரேன். அப்புறம் பாட்டி, ஒரு 12 பேப்பர் மிச்சமாயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாட்டி. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். மைனா கிட்ட கேட்டுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம்டா. சரி பாட்டி. முத்தண்ணா, அப்பா இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. ஆஸ்பத்திரியில இப்ப அக்கா மட்டும் தானே இருக்காங்க. என்னடா கண்ணா இது, அழாதடா. சந்துரு, சதீஷ் எல்லாம் அங்க இருக்காங்கடா. என் அப்பாக்கு என்னாச்சு பாட்டி? ஒண்ணு இல்லப்பா, கவலைப்படாத. கண்ணா பாருடா யாருன்னு. மைனாவாதான் இருக்கும். பாட்டி சரி, நான் போயிட்டு வரேன். கோபால் அண்ணன் பால் காசு கொடுத்தாரு. சரிப்பா. ஆ. பாட்டி. அபி அக்கா. எடுடா. அபி அக்கா, நான் கண்ணன் பேசுறேன். கண்ணா, அப்பா பாட்டி மைனாக்கா யாரும் இல்லையா? மைனாக்கா பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டாங்களா? அது வந்து அக்கா, அப்பா அது குடுறா. அபி, பாட்டி அப்பா அங்க இல்லையா? அது வந்து இருக்கான். வந்து வெளியில யாரையும் பார்க்க போயிருக்கான். அப்பாவும் மைனாக்காவும் என்னோட ஃபீஸ பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, சொன்னாங்க. சீக்கிரம் அனுப்பி வைப்பாங்க. சரி, ஓகே. நான் அப்புறமா பேசுறேன் பாட்டி. கட் பண்ணட்டுமா? எப்பயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க பாட்டி. அப்படி இருந்தும் அக்கா கிட்ட இப்ப ஏன் பொய் சொன்னீங்க? இல்லடா கண்ணா, இங்க நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் தெரிஞ்சா அவ கவலைப்படுவா. அதான். பாட்டி சொன்னது சரிதான். அக்காக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்க. கண்ணா, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.